ஹாய் எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா, என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போகிறேன். ஸோ இது வந்து யாருக்குமே தெரியாத நான் கண்டுபிடிச்ச ரெசிபி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சாப்பாட்டை யாரும் தெரியாதவங்களே இருக்கல அப்படின்னு தான் இந்த சாப்பாட்டை சொல்லணும். ஸோ அது என்ன சாப்பாடுன்னு பார்த்தா தண்ணி சோறு. தண்ணி சோறெல்லாம் ஒரு போடுற சாப்பாடு அப்படின்லாம் சில பேர் யோசிக்கலாம். பட் என்ன சேனலை பொறுத்த வரைக்கும் புதுசாக ரெசிபீஸ் நான் வந்து பண்ணுறதை விட இருக்கிற சாப்பாடு எங்களுக்கு வந்து தெரிஞ்ச சாப்பாட்டை இன்னும் வந்து டேஸ்ட்டாக எப்படி செஞ்சு கொள்ளலும் அப்படின்றதான் மெயினாக என் சேனலில் நான் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக தண்ணி சோறு செய்கிறேன்ட்டு காட்டுறேன். இந்த சாப்பாடு நாங்கள் பொதுவாக எந்த டைமில் செய்கிறேன்டா, வீட்டில் வந்து யார் சரி கெஸ்ட் வந்துட்டு போயிட்டு நிறைய வந்து சோறு அந்த மாதிரி மிஞ்சு அப்படின்டா அடுத்த நாளைக்கு செய்கிறேன். அப்படி இல்லாட்டி வீட்டிலே வந்து கொஞ்சம் நாங்கள் வச்ச அளவு சோறு கொஞ்சம் கூடிட்டு அப்படின்டா அடுத்த நாளைக்கு வந்து தண்ணி சோறு செய்கிறேன். ஸோ பொதுவாக வந்து முந்தின நாள் மிச்சம் இருக்கிற சோறை தான் அடுத்த காலில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் செய்கிறேன். பட் நான் வந்து இந்த சாப்பாடு செய்கிறதுக்காகவே முந்தின அன்றைக்கு சோறு வைக்கிறேன். ஸோ தண்ணி சோறுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரெடி. அதே மாதிரி என்னோட கட்டக்கருவாடையும் கொஞ்சம் சின்னதாக வெட்டி நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா, நான் கருவாடை சுட்டுறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி சோறு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து நாங்கள் நேற்று பகல் கூடையாக வச்ச சோறு. இதுக்கு நைட்டே வந்து நான் தண்ணி சோறு செய்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சோறு வந்து அந்த தண்ணியிலேருந்து எடுக்கக்குள்ள அப்படியே நல்லா புளிஞ்சு எடுக்காமல் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கக்கூடிய மாதிரி தான் சோறை வந்து வேறொரு பவுலில் வந்து போட்டிருக்கிறேன். மம்மி ஒரு நிமிஷம் வந்து இந்த கருவாடெல்லாம் கொஞ்சம் இந்த திருப்பி விடுங்க. ஸோ நான் வந்து தண்ணி சோறு செய்யக்குள்ள எப்போவுமே தேங்காவை டைரெக்டாக சோறில் போடுறல. நாங்கள் அந்த முந்தின நாள் ஊற வச்ச தண்ணி இருக்கேன்னா, இப்போ சோறை வந்து வேறே எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து நீங்கள் அதில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் தேங்காய் போட்டு கொஞ்சம் கையால் அப்படியே புழிஞ்சிட்டு தென் உங்களோட தேங்காவை அந்த பாலோடைய வந்து இந்த சோத்தில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் தேங்காய் சேர்க்கக்குள்ள உங்களோட தண்ணி சோறில் அந்த பாலோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா வரும்.
இப்போ ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து தண்ணி சோறுக்கு வளமையாக சேர்க்குற மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிற, பச்சை கொச்சிக்காய் அண்ட் முழுசாக வந்து நாங்கள் இன்றைக்கி 3 பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறபடியால் முழுசாக ஒரு டெசிக்காய் எடுத்திருக்கிறேன். டெசிக்காய், உப்பு இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். சோறு நாங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் சேர்த்துக்கொள்ளணும். டெசிக்காய் புளியக்குள்ளே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தால் சொல்கிறதுக்கு, நாங்கள் வந்து இந்த புளி சம்பல் இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணி சோறெல்லாம் செய்யக்குள்ள டெசிக்காய் வந்து பொதுவாக நாங்கள் புளிஞ்சிட்டு அதே கையால் வந்து சாப்பாட்டை பிணைஞ்சு அப்படின்டா சாப்பாடு சில டைமில் வந்து கசப்பாயிடும். ஸோ அதனால் டெசிக்காய் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு தென் நீங்கள் என்ன சாப்பாடு செய்கிறோ அதை வந்து கையால் நீங்கள் பிணைஞ்சு கொள்ளுங்கள். ஸோ உங்களோட சாப்பாடு வந்து அந்த கசப்பு தன்மை இல்லாமல் அந்த ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ்ட்டு வாசம் மட்டும் நல்லா வரும். இன்னொரு விஷயம், இதை தண்ணி சோறுக்கு வந்து கரண்டி எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கையால் நான் இப்போ காட்டுற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி சோறெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்டாகிற மாதிரி நல்லா கையால் பிணைஞ்சு விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். தண்ணி சோறு வந்து ஸ்பெஷலாக சம்மர் டைம்லலாம் உங்களுக்கு வந்து நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். காலைல வந்து இதை சாப்பிட்டேன்டா உடம்புக்கு அப்படியே நல்லா குளுமையாக. பட் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மழை காலத்தில் மேபி இது வந்து சாப்பிட்டேன்டா அச்சும் மட்டும் தும்பிக்கொண்டே இருக்கவும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து செய்யுங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல குளுமையான சாப்பாடுன்றபடியால் உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். தண்ணி சோறுக்கு வந்து அப்படி ஒரு சூப்பர் காம்பினேஷன். அதோட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு போகக்கூடிய 3 சைட் டிஷ்ஷஸ் என்னென்னு பார்த்தா, ஒன்று வந்து சுட்ட கருவாடு, அடுத்தது உப்பு தேசிக்காய் அண்ட் கட்டை சம்பல். இது 3ல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே தண்ணி சோறு வந்து அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த கொஞ்ச நாளாக எனக்கு வந்து விருப்பமான ஒரு சாப்பாடு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இதை வந்து சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களாக இருந்தாலும் கூட இதை சாப்பாட தெரியாதவங்க யாருமே இருக்கலாம். நான் இன்றைக்கி காட்டின மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் தண்ணி சோறு சாப்பிட விருப்பம் இல்லைன்றாலும் மேபி நான் இன்றைக்கி காட்டின மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டா இனி ஒரு வேளை தண்ணி சோறை நீங்கள் விரும்பி சாப்பிடும். ஸோ அவ்வளோதான். காலை சாப்பாடு இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுட்டு பாலை கொஞ்சம் மறக்கறி நான் வெளில போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். அது கொண்டு வந்தது அப்புறம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செஞ்சேன்னு காட்டுறேன். இன்றைக்கி வந்து பகல் சாப்பாட்டுக்கு நான் வீட்டில் கத்திரிக்காய் பொரிச்சு பால் காக்கி அதுக்கப்புறம் கோழிக்கறி செஞ்சுருக்கிறேன். நேற்று வந்து நான் வீட்டில் மாங்காய் கறி வச்சதும் கொஞ்சம் இருக்கிறபடியால் வேறு வந்து ஒன்றும் கறி ஒன்றும் செய்யலை. அண்ட் இந்த சாப்பாடெல்லாம் ஆல்ரெடி என் சேனலில் நான் இதுக்கு முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறபடியால் அதை வந்து காட்டலை. பட் இந்த சேனலில் வந்து புலாங்க பால் ரெசிபி இது வரைக்கும் நான் போட்டதில்லை. இந்த சேனலில் நான் இதுக்கு முதல்ல பெலிக்கா பால் ரெசிபி ஒருக்கு அப்லோட் பண்ண நேரம் புலாங்க பாலும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் யாரோ ஒரு நாளைக்கு வந்து புலாங்க பால் செய்கிற மாதிரியும் காட்ட சொல்லி. ஸோ நான் எப்படி வீட்டில் புலாங்க பால் புளிறன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். புலாங்க வந்து இப்போ கொண்டு வந்து ஒரு 2 நாள் ஆகிறபடியால் அதுக்கு பேக்கில் கட்டியே வச்சுருந்தேன். அதனால தான் மேலால் இப்படி ஃபங்கஸ் எல்லாம் வந்திருக்கிறேன். பட் உள்ளுக்கு வந்து டெஃபினட்டாக ஒன்றும் ஆயிருக்காது. இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்த நேரம் நான் உடச்சி பார்த்துருக்கிறேன். உள்ளுக்கு வந்து ஸ்பாயில் ஆகியோ தெரியாண்டு ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு பார்ப்போம்.
புழங்கப்பாலும் வந்து எக்ஸாக்டாக பெலிக்கப்பால் புளிகிற மாதிரியே தான். நான் அதில் வந்து நாங்கள் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறல, அது என்னென்னா இந்த கருப்பட்டி. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து புழங்கப்பால் புளிகிறதுக்கு எடுத்துக்கொள்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். இது கருப்பட்டி, சீனி. எவ்வளோ தான் கருப்பட்டி போட்டாலும் கொஞ்சம் சீனி சேர்க்கொள்ள தான் அந்த ஜூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து தண்ணிப்பால், அதுக்கப்புறம் தலைப்பால், திக்கான தேங்காய் பால், கடைசியாக உப்பு அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்களோட புழங்கா. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மேலால் ஃபங்கஸ் எல்லாம் இருந்ததுக்கு உள்ளுக்கு வந்து எதுவுமே ஆயில்லை. புழங்கப்பால், பெலிக்கப்பால் எல்லாமே வந்து நான் எப்போவுமே கையால் தான் செய்கிறேன். ஏன்னா இந்த கொட்டையெல்லாம் வந்து நீங்கள் பிளெண்டரில் போட்டு அடிச்சு அப்படின்ட்டா கொஞ்சம் கூட அடிப்படக்குள்ள உங்களுக்கு ஜூஸ் வந்து கசப்பாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சேன்னா என்னோடய புழங்கலை வந்து தண்ணி பாலை ஊற்றி நல்லா வந்து புழிஞ்சு அதில் அந்த சீட்ஸ், அந்த சக்கு, அந்த நாரெல்லாம் வேறையாக வர மாதிரி அதில் ஜூஸை மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒருக்கா வடிச்சு எடுத்துட்டேன்னா என்னோடய புழங்கப்பால் ரெடி. புழங்கப்பால் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கருப்பட்டி கரைய இன்னும் வந்து நல்லா டார்க் ஆகிக்கொண்டே போகும். அதே மாதிரி நீங்கள் அந்த திக்காக ஜூஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சீனி, கருப்பட்டி எல்லாம் உங்களுக்கு அப்படியே மெல்ட்டாக இன்னும் வந்து உங்களுக்கு பால் நல்லா லூஸ் ஆகிக்கொண்டே போகும். ஸோ அதனால் நிறைய தண்ணி ஊற்றி வந்து தண்ணியோ தலைப்பாலோ ஏதோ வந்து ஊற்றி நிறைய வந்து அதை லூஸாக புழிஞ்சு எடுத்துட வேணாம் ஆரம்பத்திலே. ஸோ அவ்வளோதான், டேஸ்ட்டான புழங்கப்பால் இன்றைக்கி பகல் சாப்பாட்டுக்கு போகிறோம், இனிப்பு சாப்பிட்றதுக்கும் ரெடி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்றைக்கி கறி ஒன்று நான் காட்டலை. ஏன்னா இதெல்லாமே ஆல்ரெடி என் சேனலில் இதுக்கு முதல்ல நான் 2 தடவை மாதிரி கத்திரிக்காய் கறியெல்லாம் காட்டியிருக்கிறேன். ஸோ அதனால் மறுபடியும் போட வேணாமண்டு எதுவும் போடலை. இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கட்டாயம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் வீடியோ முடிக்கும் போதில் கட்டாயம் சொல்லிட்டுறேன், புழங்கப்பால் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ வெரி ஸோ மச். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். ஒரு நிமிஷம் வந்து இந்த கருவாடெல்லாம் கொஞ்சம் இந்த திருப்பி விடும்.
அவ்வளோ கொஞ்சம் தண்ணி சோறுக்கு பெரிய உப்பு தேசியை வச்சு போட்டலாம். மம்மி வாங்க தின்ன. சோறு நல்லா லேட் ஆகிட்டுண்ணா. நான் இப்படி உடைய மட்டும் எதிர்பார்க்கல.